நான் வந்து சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன். என்ன வேலை செய்யறேன்? எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றேன். அப்படி பண்ணும்போது நான் இப்ப அந்த வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க சினிமா தியேட்டரில் மாத்திரமல்ல வேற எங்க வேலை செஞ்சாலும் நல்ல கவனிச்சுக்கோங்க. வேற எங்க வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு இடர் உண்டாக்கினால் நீங்க அங்க வேலை செய்ய வேண்டாம். அது சினிமா தியேட்டர் தான் மட்டுமே கிடையாது. நீங்க ஒரு சாதாரண கடையில வேலை செஞ்சாலும் அல்லது ஒரு இன்டர்நெட்ல வேலை செஞ்சாலோ அல்லது நீங்க போய் ஒரு பெரிய ஆபீஸ் வேலை செஞ்சாலோ உங்களுக்கு அங்க இடர் உண்டாக்குமானால் நீங்க அங்க இருந்து போலாம். இடர் உண்டாக்கவில்லை என்றால் நீங்க எங்க வேலை ஒர்க் பண்ணலாம். நீங்க அப்படி ஒரு சினிமா தியேட்டர் பாவமான இடம் நீங்க நினைச்சு அது பாவமான இடம் தான். பாவமான இடம் நினைச்சு நான் இங்க வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னா உலகத்துல நீங்க ஒரு 90% இடத்துல வேலை பார்க்கவே முடியாது. ஏன்? எல்லா இடத்திலும் பாவம் நிறைந்து இருக்கிறது. அதான் பவுல் சொல்றாரு, உலகத்தை விட்டு நான் எங்கேயுமே போக முடியாது. நான் அந்த உலகத்தில் உள்ள பாவம் என்னை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்றேன். அதே மாதிரி தான் நீங்க சினிமா தியேட்டர்ல வேலை செஞ்சாலும் சரி, மத்த எந்த வேலை செஞ்சாலும் சரி, அங்க இருக்கிற பாவம் உங்களை தொடாதபடி. ஒருவேளை உங்களுக்கு அது இடர் உண்டாக்குது, அந்த இல்ல உங்களுக்கு உறுத்தலா இருக்கு, ஆகியோர் உங்களுக்கு உணர்த்துறாரு, இல்ல வேலை பார்க்காதன்னு சொல்றாருன்னா கண்டிப்பாக வெளியே போயிருங்க. ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி கண்ணியாக விளங்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஆபத்து இருக்கும். அவர் உணர்த்துறாரா நீங்க அங்க போயிருங்க. அது எந்த பிரச்சனையும் வராது. எதுவும் உங்களுக்கு தொடல. நீங்க அந்த சினிமா பத்தி யோசிக்கல. நான் போனது எலக்ட்ரிக்கல் வேலைக்கு, நான் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களை இடர் உண்டாக்காத எந்த வேலையும் நீங்க செய்யலாம். சில பாவமான வேலை இருக்கு, அங்க போயிடாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு இடர் உண்டாக்காத நார்மலா, ஏன்னா எல்லா இடத்துலயும் பாவம் இருக்கு.